மீனாட்சத்தை தான் எங்க மேல பாசமா இருக்காங்க. அவங்க மடியில் உட்காந்து தான் நாங்க காது குத்துவோம். அடடடடா, பாத்தீங்களா பாத்தீங்களா, பிள்ளைங்கள கூட இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லி நல்லா மயக்கி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சிறப்பா அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுங்க முகரக்கட்ட ஒண்ணு கூட சரியில்லையே. ஏய் சொன்னா கேளுடா, சொல்றேன்ல. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். ஐஷு, இது பாரு அப்பா சொல்றாங்கல்ல, அவர் பேச்சு கேட்கணும். சண்முகம் அம்மா மடியில உட்காந்துதான் காது குத்திக்கணும். அம்மா நீ என்ன சொல்லிருக்க? யார் நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களோ, யார் நம்ம மேல பாசம் காட்டுறாங்களோ அவங்க மேல நம்ம பாசமா இருக்கணும், அவங்க மேல உயிரா இருக்கணும்னு நீங்க தானம்மா சொன்னீங்க. மீனாட்சத்தை தான் எங்க மேல பாசமா இருக்காங்க. அவங்க மடியில் உட்காந்து தான் நாங்க காது குத்துவோம். அடடடடா, பாத்தீங்களா பாத்தீங்களா, பிள்ளைங்கள கூட இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லி நல்லா மயக்கி வச்சிருக்காங்க. குழந்தைங்களா, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா கண்ணுங்களா. மாமா மடியில உட்காந்து அழகா காது குத்திக்கோங்க. நாங்க மீனாட்சத்தை மடியில் உட்காந்து தான் நாங்க காது குத்துவோம். இல்லைன்னா நாங்க காது குத்திக்க மாட்டோம். அண்ணி, நீங்க போய் உட்காருங்க அண்ணி. இல்ல தம்பி, ஏதோ குழந்தைங்க புரியாம பேசுறாங்க. புரியாம பேசல அண்ணி, அவங்க ரொம்ப சரியா பேசுறாங்க. தயவு செஞ்சு நீங்க போய் உட்காருங்க. இல்ல தம்பி, அதெல்லாம் தப்பு. அண்ணி, எந்த தப்புமே இல்லை அண்ணி. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் தான் அண்ணி ரொம்ப முக்கியம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே அப்புறம் தான். போங்க. இது பாருங்க, அத்தை எல்லாம் உட்காந்து காது குத்துற வழக்கம் கிடையாது. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீங்க உட்காருங்க. அண்ணி சொன்ன பசங்க சொல்றதா சரி. உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளைங்களுக்கு நல்லது நினைக்க முடியாது. உங்க மடியில உட்கார வச்சு காது குத்துறதா சரி. ஐயோ, என்னங்க இது எங்கேயோ நடக்காத கொடுமையா இருக்கு. இதுக்கு மேல யாரும் இந்த விஷயத்துல எதுவும் பேசக்கூடாது. மீறி பேசினா நல்லா இருக்காது. அண்ணி வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்க அண்ணி. உட்காருங்க அண்ணி, போங்க. தயவு செஞ்சு வாங்க. அழக்கூடாது என்ன? அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா அவ்வளவுதான். சரி சரி, அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா. சரி சரி சரி, எல்லாம் சரியாயிடும்டா. அழக்கூடாது அழக்கூடாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த பழத்தை கொடுங்க. சரி சரி, கொடுமா. குடு குடு குடு. இந்தா இந்தா. வலிக்காதுமா. சரி ஆயிடும். சரி சரி சரி, ஒண்ணும் இல்லடா. நல்ல பையன். ஒண்ணும் இல்ல. அழதடா. இந்தா சாப்பிடு. சரி 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 சரி, நீ பழம் சாப்பிடு, வலி தெரியாது. முடிஞ்சு அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா, அழுகாத. அழாதடா. ஒண்ணு இல்ல அவ்வளவுதான். சரியா? அப்படியே முருகா, காது குத்து முடிச்சுடா. அப்புறம் மொய் செய்றவங்களாம் செய்யுங்க. இந்தாங்கம்மா. வாங்க.
எங்களோட மொய். பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல, எழுதிக்கிறேன், போயிட்டு வாங்க. சண்முகம் வளர்மதி. ஏமா மொய் கவரில் வீட்டு அட்ரஸ்லாம் எழுதியிருக்கல? ஆமாங்க. இந்தாங்க. சரிண்ணா. வரேன். முகரைய பாரு, காது குத்துக்கு மொய்யல் வந்து. வா வா வாங்க. வாங்கடா செல்ல சித்ரா, குட்டிகளா. அந்த செயின் எடு. மொய்யல் தான் போறவர். அங்க மாதிரி தான் இருக்கு. வாங்க போலாம். வாடா. 2 செயின் எழுதிக்கிறேன். சிவஞானம் மீனாட்சி 2 செயின். ஆளுக்கு 2 செயினாக போட்டுருக்கலாம். புத்தகத்தையே போட்டுட்டோம். கொடுங்க. இந்தாங்க மொய். வாங்கண்ணே. வேளச்சேரி வேலுன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? சரிண்ணே. சரி வராங்க. சரிண்ணே. எங்கள் அட்ரஸ் தெரியும்ல? தெரியுண்ணே, உங்கள் அட்ரஸ் எல்லாம் தெரியும். இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்கூடாது. முகரைய பாரு, வேலைச்சிறந்து வேலுன்னு எழுதிக்குவான். மூஞ்சிகளை பாரு. எங்க போறீங்க? முறை செய்யறதுக்கு நகையெல்லாம் வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வந்தா எழுதிடலாம்ல. எங்க வெக்க மானம் சூடு சொன்ன உங்களுக்கு எதுவுமே இல்லையா? இவ்ளோ அவமானப்பட்டும் கூட பெரிய தர்ம பிரபு மாதிரி சீரு செய்ய கிளம்பிட்டீங்க. பேசாம இங்கேயே இருங்க. அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யணும்ன்ற அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. ஆனந்தி, நகையெல்லாம் வாங்கிட்டோம்ல, அதை இங்க செய். ஏங்க அவங்க நம்மள மதிச்சாங்களா? மதிக்கல. எதுவுமே செய்ய தேவையில்லை. மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒரு மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா. அப்புறம் முறை செய்யறவங்கள சீக்கிரம் செய்யுங்க. வாங்க. எங்க போறீங்க? என்ன எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, மாமா முறையை செய்ய வேண்டாமா? அதான் வா. இங்க பாருங்க, உங்க மடியில உட்கார வச்சு காது குத்திருந்தா நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த குட்டி பிசாசுங்க 2 தான் மீனாட்சி மடியில உட்காந்துதான் காது குத்துறோம்னு அடம் பிடிச்சதுங்கல்ல. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அவங்களே செய்யட்டும். உங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு செய்யணும்? நீங்க அமைதியா இருங்க, அவங்களே பார்த்துக்கிட்டோம். அட சீக்கிரம் வந்து எழுதுங்க, நேர காலத்துல கிளம்புவோம். இந்தாங்க மாமா. என்னவுமா? என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் மாமா. இவ்வளோதானா? பரவாயில்ல, இருக்கட்டும். இது செஞ்சதே பெரிய விஷயம். ஒரு விஷயம் ஃபாரின்ல வேலை செய்கிறேன். இது பரவாயில்ல, எழுதிக்கிறேன். போய் வாங்க. வணக்கம். வாங்க சரவணா. என்ன முறை செய்யாம செய்யுங்க. யோ, எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரத்தனமா தெரியுதா உங்களுக்கு? வாங்கன்னு எங்களை அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துவீங்க. நாங்களும் பல்ல இழிச்சிட்டு முறை செய்யணும்ல. எங்க உங்க பசங்களை அத்தை மடியில உட்கார வச்சு நீங்க தானே காது குத்துனீங்க. அவங்க பண்ணுவாங்க நிறைய. இனிமே எங்க கிட்ட வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு பேசுனீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். பாத்துக்கோங்க. என்னடா ராஜேந்திர? என்ன சொல்ற நீ? ஆமா, அவங்க என்கிட்ட உங்களை மாதிரியே இருக்கிற யானை போட்டோவை காட்டி இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவங்க யானையை தேடிட்டு இருக்க ஆளுங்கன்னு.
அன்னைக்கு நான் ஆட்டோல தவற விட்ட மொபைல் அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. அதுல உங்கள மாதிரியே இருக்கிற யானி போட்டோவை அவங்க பார்த்திருக்காங்க. மத்தபடி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் லாக் பண்ணி வச்சிட்டேன். அதனால அவங்களால பார்க்க முடியாது. நான் உங்க போட்டோவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ அதை அப்படியே என்னோட கூகுள் அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி வச்சிட்டேன். மொபைல்ல இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். குட், நல்ல காரியம் பண்ணிருக்கேன். அது சரி பானு, உங்களை சுத்தி இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கே, நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மீனாட்சிக்கு உதவி பண்றதுலயே குறியா இருக்கீங்க. இப்ப என்னன்னா அவங்க வேற ஒரு வக்கீல பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லுக் ஜென்சி, நியாயப்படி பார்த்தா மீனாட்சியோட ஹஸ்பண்ட் இன்னசென்ட். அவரை வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். இப்ப அதுக்குண்டான ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம எதை பத்தியும் யோசிக்கவே கூடாது. வா ஏறு போலாம். என்ன உமா, என்ன சொல்ற நீ? ஆமா அத்தை, கடைசி நேரத்துல அந்த குழந்தைங்களே மீனாட்சி அத்தை மடியில தான் உட்காந்து காது குத்திப்போன்னு சொல்லிட்டாங்க. அதனால மீனாட்சி அண்ணி மடியில உட்காந்து தான் காது குத்திக்கிட்டாங்க. ரொம்ப தப்பாச்சேம்மா. தாய்மாமனுங்க யாருமே இல்லாம இருந்தா பங்காளிக்குள்ள இருக்கிற தாய்மாமன் யாரையாவது வச்சுதான் காது குத்துறது வழக்கம். ஆனா 4 பேருமே பக்கத்துல இருக்கும்போது இப்படி பண்றது ரொம்ப தப்புமா. குழந்தைங்களுக்கு தான் விவரம் தெரியாது, இஷ்டத்தை கேட்டிருப்பாங்க. இந்த மீனாட்சி கூட விவரம் தெரியாம இருக்கும். இது முறை கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். வைஜெயந்தியும் ஆனந்தியனையும் தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. அவங்க விரும்பி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா மாதிரி எனக்கு தெரியல. சும்மா ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு நீயா நானான்னு சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? அவங்க என்னதான் பிரச்சனை பண்ணிருந்தாலும் 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய சண்முக மடியிலையும் இன்னொரு குழந்தைய ராஜேந்திர மடியில வச்சு காது குத்திருக்கணும். சிவஞானம் இல்லாத நேரத்துல வயசுப்படி பார்த்தா அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சண்முகமும் ராஜேந்திரனும் தான். ஆனா அத்தை மடியில வச்சு காது குத்துறது உலகத்துல எங்கேயுமே அதிசயமா இருக்கு. மொத்தத்துல அது போட்டிக்காக வச்ச காது குத்து மாதிரி ஆயிருச்சு. கடைசியில வைஜெயந்தியனையும் ஆனந்தியனையும் முறை செய்யாமலே போயிட்டாங்க. இந்த சண்டை சச்சரவுக்கு காரணமே மீனாட்சி அண்ணியோட தங்கச்சி, அதான் அந்த வீரமணி மருமக சித்ரா இருக்காளே, அவ வாய்க்கு வந்தபடி பேசி பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டுட்டான். அவ எங்க இருந்தாங்க வந்தா? அவ மாமனார் வீட்டுல இல்லையா அவ? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. மீனாட்சி அண்ணி எலெக்ஷன்ல வீரமணியை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு வாபஸ் வாங்கணும். அப்படி வாபஸ் வாங்கலனா அவ என் கூட வாழவே கூடாதுன்னு அவ புருஷன் சொல்ல போய் அவளும் மீனாட்சி அண்ணி வீட்டுல தான் இப்ப தங்கி இருக்கா. இந்த குழந்தைங்களுக்கு அவங்க இப்படி பண்ணா, உமாவுக்கு ஒரு குழந்தை இருந்து நாளைக்கு காது குத்துன்னு வச்சா என்ன கூத்தடிச்சிட்டு போவாங்க அவங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்கும்போது இப்ப போய் குழந்தை குட்டி அது ஞாபகப்படுத்திக்கிட்டு. நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன். நீ யதார்த்தமா சொன்னாலும் இப்ப அதை பத்தி பேசக்கூடாது, உனக்கு தெரியாதா? இவ்வளவு யோசிச்சு பேசுறீங்கல்ல, நம்ம இலங்கை எதுக்கு ஃபாரின்ல இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கீங்க? அவன் அங்க இருந்து என்னத்த கிழிக்க போறான்? பேசாம இங்க வர சொல்லி ஒரு பிசினஸ் வச்சு கொடுங்க. புருஷன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி இருக்கும், புள்ள குட்டிய பெத்த மாதிரியாவது இருக்கும். என்ன லட்சுமி இப்படி பேசுற? சொத்து பிரிச்சு நம்ம கைக்கு வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா அது பாட்டு இழுத்துக்கிட்டே போகுதே. என்ன பண்ண சொல்ற? என்னமாச்சு பண்ணுங்க. மச்சே, இந்த அமெரிக்கால பல கோடிய சரி வேணாம். சரி அமெரிக்கா வேணாம். அந்த ஆஸ்திரேலியா பல லட்சம் பல கோடிய வேணாம்டா. சரிடா, சரி உர்றா. டேய் சரி, நம்ம ஜெர்மனில பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு. டேய் என்ன இவ்ளோ கோவப்படுறான்? சரி, அவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறது நம்மனாலேயே தாங்க முடியல, அவன் எப்படி தாங்குவான்? இது நம்ம வாழ்க்கையில சகஜமாப்பா. ஏய் வளரு, வா 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 வளரு. என்னடா என்ன அதுக்குள்ளே வந்துட்டா? சரி, நீ அரை லூசா தானே இருந்த, இப்ப எப்படி முழு லூசான? சரி அதை விடு, சரி அதை விடு. காது குத்துக்கு போனாங்கல்ல, அவங்களே வீடு வந்து சேரல, நீ அதுக்குள்ளே வந்துட்டான்னு கேக்குறேன். ஏய், அவங்க வரத்துக்கும் நான் வரத்துக்கும் என்னடா சம்பந்தம்? இல்லக்கா, நீங்க ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ அவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நிக்கிறீங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா நீங்க அந்த காது குத்துக்கு போகாம இருக்கத்தான் ஊருக்கு போனீங்கன்னு நினைப்பாங்கல்லக்கா. அதானே உண்மை. அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல.
அந்த ஜந்துக்கள்லாம் இந்த வீட்டுக்கு யாரும் வரலையே. வளரு. சிஸ்டர். என்ன? ஏன் சிஸ்டர் காது குத்தலாம் சிறப்பா நடந்துச்சா? காது குத்தாவது கருமாதியாது போட வேலையை பார்த்துட்டு இல்லனா வாயில பா. ஏதோ ஒரு சிறப்பா அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுங்க முகரக்கட்ட ஒண்ணு கூட சரியில்லையே. எல்லாம் நல்லா திட்டம் போட்டுதாங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏங்க அந்த புள்ளைங்களை எப்படி பேச வச்சாங்கன்னு பாத்தீங்களா? அந்த மீனாட்சியோட லேசப்பட்ட ஆளுல. ஐயோ ஏன் உங்க அண்ணன் இல்லன்னா நீங்களும் மாமா தானே உங்க மடியில உட்கார வச்சு காது குத்த கூடாதா? எல்லாம் தெரியுங்க எல்லாருக்கும். ஆனா அந்த மீனாட்சி அந்த புள்ளைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. எல்லாரும் முன்னாடியும் போச்சு, மானம் எல்லாரும் முன்னாடி போச்சுங்க. அந்த வைரவை இனிமே தங்கச்சி தொங்குச்சி நீங்க பேசிட்டு வரட்டுமே, அந்த ஆளுக்கு இருக்கப்போ. இங்க வந்து என்னமா டிராமா போட்டோம். ஐயோ அப்பா, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினானா? ஏங்க நீங்களும் தாய்மாவன் தானுங்க, ஏன் அவன் மடியில உட்கார வச்சு காது குத்துங்கன்னு சொல்லல? சொல்லலையே அந்த மனுஷன். அப்படியே கல்லூலி மங்க மாதிரி கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தாரே. இதுக்குதாங்க சொன்னேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு கேட்டீங்களா? வராம இருந்ததா என் மான போகாம தானே இருந்திருக்கோம். எல்லாம் என் விதி. இங்க வந்து உங்களை கட்டிக்கிட்டு இருக்க பாருங்க, எல்லாம் என் விதி. ஏய் இங்க பாரு, யார் மடியில உட்கார வச்சு காது குத்துனா என்ன? போனோமா ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தானா? எது தேவையில்லை. அந்த ஆள் வைரவன் காது குத்துற விஷயத்த முதல்ல என்கிட்ட சொன்னப்போ நான் தான் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்துறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஆளுக்கு அந்த நினைப்பே கொஞ்சம் கூட இல்ல. எல்லாரும் முன்னாடி நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டான். உங்க அக்கா சாந்தி அவ என்ன பேச்சு பேசுறா? அந்த சித்ரா அவெல்லாம் ஒரு ஆளு என்ன தெனாவட்டா பேசுறா. அவங்க கூட பரவாயில்ல, மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேரா பேசிட்டாங்க. ஆனா உங்க அண்ணி மீனாட்சி அப்பப்பப்பா என்ன நடிப்புடாப்பா. அவ மனசுல தான் தான் எல்லாமே செய்யணுங்கிற நினைப்பு இருக்கு. வெளிய காட்டிக்காம ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது நீங்க உலகத்திலே இல்லாத பழக்கம். அத்தை மடியில உட்கார வச்சு காது குத்துறது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா உங்க அண்ணி நடத்தி காட்டிட்டால, சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க அண்ணி பெரிய ஆளுதான். சரி விடு, அதான் எதுவும் செய்யாம வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஏன் உங்க அண்ணிய பத்தி பேசின உடனே கோவம் அப்படி புத்தக்கிட்டு வருதா உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? ஒண்ணு செய்யாம வந்துட்டோமா? அங்க அவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் சீர் செஞ்சுட்டு வந்திருக்கணுமா? ஏங்க வீட்ல ஆள் யாரும் இல்லையா? யோ என்ன பார்த்தா ஆளு மாதிரி தெரியலையா? ஆமா யாரே நீ? உனக்கு என்ன ஆகணும்? இல்ல சார், காது குத்துன்னு சொல்லி எங்க டிராவல்ஸ்ல இருந்து வண்டி எடுத்து போனாங்க. அதுக்கு இன்னும் பணம் தரல சார். அதை வைரவங்கிட்ட கேட்டதுக்கு இந்த வீட்டுல ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கங்கன்னு சொன்னார் சார். ஓ இருங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சம்பந்தப்பட்டவங்கள கூட்டு வரேன். சார், ராஜேந்திரன் சார், சார் வாங்க. சார் உங்களை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க சார். யாரு? அட வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இவர்தான் சம்பந்தப்பட்டவர். என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க அது ஒண்ணும் இல்ல, காது குத்த போன இல்ல, நீங்க அந்த பெரிய ரதத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தப்பு கொடுக்கலையா, அத கேட்டு வந்திருக்காரு. கொடுங்க. என்னது? நாங்க காசு கொடுக்கணுமா? நாங்க ஏங்க கொடுக்கணும்? எங்களுக்கும் அந்த காது குத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரு மடியில உட்கார வச்சு காது குத்துனாங்களோ அவங்க கிட்டே போய் வாங்கிக்க சொல்லுங்க. ஆனந்தி சிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? ஏய், ஒரு வார்த்தை பேசினா நல்லா வாங்கி கட்டிப்ப. நானே ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன். ஏங்க எங்களால 10 பைசா கொடுக்க முடியாது, கிளம்புங்க. என்னமா நீங்க ஆள் ஆளுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? அந்த வைரவங்கிட்ட கேட்டா மாமங்காரன் தான் எல்லாத்தையும் செய்யணும், அதனால போய் கைராஜ் குடும்பத்துல கேட்டு வாங்கிக்கன்னு சொல்றாரு. அந்த ஆளுக்கு எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? இங்க பாருங்க, நேரா சிவன்யான வீட்டுக்கு போங்க. அங்க அவங்க பொண்டாட்டி இருப்பாங்க, மீனாட்சி. அங்க போய் அம்மா உங்க மடியில தான் உட்கார வச்சு காது குத்துனாங்களாமே, அதனால எல்லா செலவுக்கும் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி போய் கேளுங்க, போங்க. என்னமா அது பெரிய குடும்பமா இருக்கீங்க, ஆள் ஆளுக்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க?
யோ நாங்க சொன்னமையா உங்ககிட்ட பெரிய குடும்பம்னு அப்படியே லட்ச லட்சமா கொட்டி கிடக்குது வந்துட்டல வாரிட்டு போக வாயில ஏதாவது வந்துற போது மரியாதையா போயிடு. இருமா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? ஏங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? யோ நீ குடுக்க போறியா? நாமளும் கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு ஒத்துக்கிட்டோம்ல, அதுல இருந்து தான் கொஞ்சம். யோ எவ்வளவு? இவ்வளவு நேரம் உள்ள நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இங்க வந்து பணம் கொடுக்கறேன்னு சொல்ற? இங்க இருந்து ஒரு பைசா கூட எடுத்து கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு சேர்த்துதான் காசு கீசு கொடுத்தீங்க. சார் நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமே ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். வளரு காது குத்து கந்தரகோலமா ஆயி போச்சு. சூப்பர். இதே அந்த இடத்துல சுரேஷா இருந்தான்னு வச்சுக்கோ. மாமா உங்ககிட்ட அந்த வேன்கார காசு கேட்டானா? இல்லையே. மாமா உங்களை பார்த்தது பாவன் சொல்லிட்டு போயிட்டான் போல. மாமா காது குத்துல பயங்கரமான கலவரம் கேள்விப்பட்டேன். சரி மாமா. நீ எப்ப வந்த? இப்பதாங்க. என்னமோ 2 நாள் ஆகும், ஊர்ல முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனேன், இப்பவே வந்து நிக்கிற. அப்போ காது குத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி தான் ஊருக்கு போயிருக்க. ஆமாங்க, ஆமா அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் காது குத்த போன உங்க எல்லாருக்கும் என்ன கும்ப மரியாதையை கொடுத்தாங்க? எல்லாம் அசிங்கப்பட்டு தானே வந்திருக்காங்க. அந்த கன்றாவியை பார்க்கறதுக்கு நான் வேற வரணுமா? போங்கங்க, போய் வேலையை பாருங்க.